வணக்கம். ஸோ இன்னைக்கு காலையில் வந்துட்டு வீட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்ம மழை. பட் மழையை விட வந்துட்டு ஒரு சூப்பரான சீன் கூட நான் பார்த்தேன். நல்ல அழகான ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோடனே ஒரு அழகான காட்சி பட்டுறப்ப அந்த நாள் எவ்வளோ அழகாக ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அது வந்துட்டு உங்களோடய நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இன்னையோட வெதர். செம்மங்க, வேற லெவல் கலர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இலையுதிர் காலம், ஃபால் சீசனில், அதனால செடியில் இருக்கிற அதாச்சும் மரத்தில் இருக்க இலை எல்லாம் கீழே உதிர்ந்து விடும். விழுறப்போ என்ன ஆகும்னா இந்த டைமில் வந்துட்டு நிறைய கலர்ஸ், அதாச்சும் இலைங்க எல்லாம் பச்சை பசேல்னு இருக்கிற இலையெல்லாம் என்ன ஆகும்னா நல்லா பழுத்து போயிடும். பழுக்கிறப்ப என்ன ஆகும்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். பச்சை, அதுக்கப்புறம் லைட் பச்சை, அதுக்கப்புறம் மஞ்சள் கலர், பிங்க், ரெட்டு, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், பார்த்துட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் குடுவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வர்றப்பவே கார் கூட டிரைவ் பண்ண முடியாது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு, பார்த்துட்டே இருக்கலாம் போலே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது வந்துட்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட் உள்ளாடி நிறைய கலர்ஸ். நான் வந்துட்டு உங்களுக்கு கேமரா அந்த சைட் டேர்ன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன், சரியா? ஸோ இந்த இலையுதிர் காலம்ல என்ன ஆகும்னா இலை எல்லாம் கீழே அப்படியே விழுந்துட்டே இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை காலையில இருந்துட்டு. ஸோ மழையாக இருக்கிறப்ப என்ன ஆகும்னா இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, அண்ட் இலையெல்லாம் கீழே விழுது பார்த்தீங்களா, அதனால இன்னும் கொஞ்சம் வெளிச்சமாக கூட இருக்குது. பாருங்களேன் எவ்வளோ கலர்ஸ் இருக்குங்கிறது. பச்சை, அதுக்கப்புறம் ஆரஞ்சு, ரெட்டு, மஞ்சள் கலர், ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கும். ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த கீழே இலை விழுதில்லை, இந்த விழுற இலையை அவங்களுக்கு க்ளீன் பண்ணி எடுக்கிறது மட்டும்தான் கஷ்டம். பட் இந்த ஸ்னோ எவ்வளோத்துக்கு ரசிக்கிறோமோ அந்த சைட் போயிடலாம். பட் ஸ்னோ வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு ரசிக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு இந்த ஃபால் சீசன் வந்துட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. பிகாஸ் எல்லாம் கீழே உதிர்ந்துருக்கும், நிறைய கலர்ஸ் இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே. பிக்சர்ஸ் எடுக்கிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே யூஎஸில் இருக்கிறவங்க ஃபுல்லாக ரீல்ஸ் எல்லாமே இந்த ஃபால் சீசன் இதில் தான் அதிகமான இன்ஸ்டா ரீல்ஸ் இருக்கும். ஏன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பேக்ரவுண்ட் கூட. ஓகே, ஸோ நமக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒரு பேக்கேஜ் வந்துருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்துட்டு என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சுவலி நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஒர்க்கிங் விமென்ஸ் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள் தான் இது. ஸோ இது எனக்கு யார் அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஷன் டெக்னாலஜியிலேருந்து நமக்கு அனுப்பி வச்சுருக்குறாங்க. என்னது அப்படின்னா ஒரு சூப்பரான யூஷன் டெக்னாலஜியில் வந்துட்டு 2 பாப்புலரான பிராண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு லவ்காசா, இன்னொன்று வந்துட்டு மலகாசா. ஸோ இங்கே அதுவும் யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த பிராண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாப்புலரானது, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மலகாசா அண்ட் லவ்காசா வந்துட்டு they are known for their best quality ceramic and porcelain kitchenware set தான். ஸோ அவங்க தான் ரிவ்யூக்கு பண்ணுறதுக்காக நமக்கு வந்துட்டு ஒரு 26 பீஸ் ஒயிட் போர்சிலன் கிச்சன் வேர் செட், நமக்கு அதாச்சும் டைனிங் வேர் செட் நமக்கு அனுப்பி வச்சுருக்குறாங்க. இவங்க இந்த லவ்காசா அண்ட் மலகாசா பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான், வேஃபர் அது மேலெல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ அதில் அவங்க வந்துட்டு அந்த 26 பீஸ் அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் நமக்கு ஒயிட் போர்சிலைன் செட் அனுப்பியிருக்காங்க. அதை வந்துட்டு நான் எப்படி இருக்குது குவாலிட்டி ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு எனக்கு எப்படி பிடிச்சிருக்குது, அதில் என்ன பிடிச்சிருக்கிறது வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து நான் 26 பீஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர், நல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை சொல்லிடணும், ப்ராப்பராக அதை வந்துட்டு நல்ல அழகாக பேக் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும்னு நினைக்கிறேன்.
ஓகே. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பீஸ் வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் பிளேட் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அந்த பிளேட்டோட ஷேப் நம்ம வந்து யூஸ்வலாக ஸ்கொயர் ஷேப் பார்த்துருப்போம், ரெக்டாங்கிள் ஷேப் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த பிளேட்டுங்கிறது. நல்ல ஒரு வீட்டில் ஏதாச்சும் பார்ட்டி அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பிளேட்டில் சர்வ் பண்ணுறப்போ நிஜமா அந்த டைனிங் டேபிள்கே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் இது. ஸோ ஓகே, அதில் ஒரு பெரிய பிளேட் பார்த்தீங்க இல்லையா. ஸோ அதோட நெக்ஸ்ட் பிளேட் அதாச்சும் இந்த ரெக்டாங்கிள் பிளேட் அதோட சின்ன சைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இவங்களோட இந்த டிசைன் தான். சும்மா பிளெயினா இருக்கிறது, அதுக்கப்புறம் சும்மா ரெக்டாங்கிள் ஷேப் அது மாதிரிலாம் இருக்கிறத விட இந்த மாதிரி கர்வ்ஸ் எல்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டேபிள்க்கோ இல்லை நீங்கள் என்ன பார்ட்டி அது மாதிரி அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா, ஏதாச்சும் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னா மேபி லைக் இதுலேயே வந்துட்டு ஏதாச்சும் ஆப்படைசர்ஸ் அதெல்லாம் நீங்கள் வச்சு சர்வ் பண்ணீங்கனாலே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு செட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 பீஸ் செட் எல்லாமே. ஸோ அதில் வந்துட்டு நான் ஒன்று காட்டுறேன். பேக்கிங் வந்துட்டு அவ்வளோ டைட்டாக இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ஃபுல்லாக தெர்மோகால் இதெல்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா ஷிப் பண்ணுறப்போ உடையாமல் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப சேஃபாக உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 6 பீஸ் டெசர்ட் பிளேட் இது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே ஷேப் தான், அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கர்வ்ஸ் இருக்கிற ஷேப் தான் கொடுத்துருக்காங்க. பட் அப்போ பார்த்த பிளேட்டை விட இது வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப் சின்ன பிளேட் இது, டெசர்ட் பிளேட் இது. ஸோ இதில் வந்துட்டு 6 பீஸ் வந்துருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மைக்ரோவேவ் அண்ட் டிஷ்வாஷர் சேஃப் கூட, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது. ஸோ இது ஒரு பிளேட். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 பீசஸ் இருக்கிற டின்னர் பிளேட் இது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு பிளேட் தான் காட்டுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஸ்கொயர் ஷேப், நல்ல பெருசாகவே இருக்குது. பட் அதே ஷேப் தான், இந்த கர்வ்ஸ் இருக்கிற மாதிரியே தான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீஸ் பவுல் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் கரெக்டாக சைஸ்க்கு இருக்கிற ஒரு பவுல். இதுவும் அதே ஷேப்பில் தான். நல்ல உள்ள வந்துட்டு நல்ல உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கறியோ என்னன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு போதும். ஒரு 4 பேருக்கு நீங்கள் வந்துட்டு சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு ப்ராப்பரான சைஸில் இருக்கிற அழகான ஒரு பவுல் இது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 6 பீஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 பீஸ் சூப் பவுல்ஸ். இது ரொம்ப குட்டியாக பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஸோ இதில் ஒரு 6 பீஸ் மொத்தமாக சேர்த்துட்டு 26 பீசஸ் இருக்குது. பிளேட்ஸ் அண்ட் பவுல்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்குது. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் பற்றின டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜ், அதாவது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுக்குறேன். நான் டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். இவங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு அமேசானில் கூட அவைலபிளாக இருக்குது, அதை கூட நீங்கள் செக் பண்ணலாம். எங்க போறோம்? மாலுக்கு. லெட்ஸ் கோ டு தி மால். கம் ஆன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு ஆக்சுவலி நம்ம மாலுக்கு போக போறோம். ஸோ மாலுக்கு போறது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேடி நம்ம மாலுக்கு போக போறோம். கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிறது வந்துட்டு மாலில் போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இன்னைக்கு வெதர் பார்த்தீங்கன்னா செம்ம குளிர் கிடையாது, பட் பயங்கரமான ஒரு மழை. மத்தியானம்லாம் அடிச்சு பிடிச்சி அப்படியே ஒரு டொர்னேடோ மாதிரி அடிச்சு சொலண்டி எடுத்துச்சு. நல்லா இருந்துச்சு இன்னையோட வெதர். ஸோ மத்தியானம் வந்துட்டு கொஞ்சம் நல்ல சாட்டர்டே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ ஈவினிங் 6:20. ஓகே, நமக்கு வந்து 9 வரைக்கும் மால் இருக்குதா. கொஞ்சம் போயிட்டு வின்டர் கிளாத்ஸ் ஏதாச்சும் இருக்குதா நம்ம எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு கிளம்பலாம். ஓகே, ஸோ நான் வந்துட்டு மாலில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.
எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற மென்லோ மாலுக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்மஸ் வைப்ஸ் எங்கே பார்த்தாலும் அந்த கிறிஸ்மஸ்க்கான டெக்கரேஷன்ஸாக இருக்கட்டும், அந்த அந்த ஒரு ஸ்மெல், அந்த ஒரு டச், அந்த ஒரு வைப் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு சொல்லவே வேணும் யூஎஸில் இல்லையா. ஸோ அந்த நவம்பரோட மிட் வீக்லேயே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்துட்டு அந்த கலர்ஃபுல் லைட்ஸோ எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ மால்லேயும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுட்டாங்க. ஸோ இங்கே வந்துட்டு சாண்டாலாம் இருப்பார். இது வந்துட்டு ஒரு ஃபோட்டோ பூத். ஸோ ஒரு சாண்டா உட்காந்துருப்பார், கிறிஸ்மஸ் ட்ரீஸ் இருக்கும், குழந்தைங்க எல்லாம் போயிட்டு நம்ம வந்துட்டு பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். பட் இதுக்கு வந்துட்டு நம்ம பே பண்ணணும். அது ஒரு விஷயம் இருக்குது. பட் குடுடுக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அன்னைக்கு ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு மாற்றி மாற்றி வந்துட்டு ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்ஸ் வருது இல்லையா. தேங்க்ஸ் கிவிங் இருக்குது, கிறிஸ்மஸ் இருக்குது, நியூ இயர் இருக்குது. அதில் என்ன ஆகும்னா கொஞ்சம் நிறைய சேல்ஸ் போயிட்டுருக்கும் எல்லா இடத்துலையுமே. இப்போ அதுவும் ரொம்ப பக்கத்தில் தேங்க்ஸ் கிவிங் வரப்போகுது. அதனால் ஆளுங்க வந்துட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு கூட்டம் எல்லா இடத்துலையுமே ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்கிறேன் இல்லையா, அது என்னதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே கூட இருக்கிறது அது ஸோ ஸ்மால் நம்ம இது நல்லா தெரியும் எனக்கு. கிறிஸ்டல் ஓப்பன் ஹார்ட்டா இந்த மாதிரி கொஞ்சம் பால் மாதிரி இருந்தால் தான் இது லுக் குட். எனக்கு என்னமோ இந்த How மாதிரி much is this one? These are too flat to be on the ear. You can't move it. Oh, okay. Yeah. Okay then, yeah. மேபி என்ன பண்றீங்க பேபி? காது குத்த போறேன். So how do you feel? How do you feel? கொஞ்சம் அப்படியே ஒரு படபடப்பு, ஒரு பதட்டம் எல்லாம் இருக்குது. ஆனாலும் உள்ள ஒரு ஆசை வந்துட்டு என்ன குத்துன்னு சொல்லிட்டு. இந்தியாலேயே ஆக்சுவலாக இது குத்த வேண்டியது. பட் இந்தியாவில் வந்துட்டு கொஞ்சம் சூழ்நிலை காரணமாக எங்கள் அம்மா செருப்பால் எடுப்பாங்க, நான் குத்த வந்தேன். இங்கே நான் தப்பிச்சு ஓடி வந்ததுனால இப்போ நான் வந்துட்டு எப்படியா வீட்டுக்காரர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு காது குத்த. வீட்டுக்காரர்கிட்ட பெர்மிஷன். அப்ப வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு? அப்புறம் நான் நல்லா சோப் போட்டு பூசி மொழிகி வந்துட்டு Is there a way to put your hair more back? Yeah. Is this okay? கிளாடி என்னதுன்னு கெஸ் பண்ணிப்பீங்க. அதாச்சும் என்னோட செகண்ட் ஸ்டெப் இயரிங் வந்து பியர்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்கும், ஏன் எதுக்கு அப்படிங்கிறது. பட் வாட் டு டூ, மனசுக்குள்ளாடி வந்துட்டு ஆசை வந்துருச்சு. ஸோ அதுக்காக இன்றைக்கி மென்லோ மாலில் இருக்க ஐசிங் அப்படிங்கிற ஒரு ஷாப்க்கு நான் வந்திருக்கிறேன். அந்த மாதிரி வைக்காம நல்லா இருக்கு. Also today only you get 20% off anything in the store except the piercing. In case you want to buy anything. Oh my god. Go, you wanna watch? She's scared. பெருசு நான் சொன்னேன் உனக்கு, அது பெருசுன்னு சொல்லிட்டு. சரி, நீ கண்ணாடி போட்டக்காம பாரு. Three times a day. Okay. Check it out. And back. Let me show you the piercing. It's nice? Okay. Thank you. There you go. Take a look. Wow, I like it. It's nice. Go ahead and shop around. Get anything today for 20% off. I think I have this. It comes with it. Okay. Okay then. Yeah, thank you so much. எனக்கு என்னமோ பெருசா இருக்குது.
கண்ணா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? Blackberry. யூ ஆர் ஹேவிங் ஐஸ் கிரீம். டு யூ லைக் இட்? இஸ் இட் குட்? இதில் இது எடுக்கணும். It's a bit cold. It's a bit cold. இது நேற்றும் குடித்தேன், இன்னைக்கும் குடிக்கிறேன், நாளைக்கும் குடிக்கிறேன். Puppy. அது சூ பண்ணி சாப்பிடுங்க. யூ டோன்ட் லைக் இட்? You? ஒரு பயங்கரமான லவ் இருக்கு இந்த பபிள் டீ மேலே. நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, பட் இதே மாலில் என்னைக்கு ஐ திங்க் லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் ஒரு மேங்கோ ஃப்ளேவரில் ஒரு கடையில் குடிச்சேன் நான். அதில் இருந்துட்டு இந்த ஐஸ் டீ மேலே எனக்கு இந்த பபிள் டீ மேலே அவ்வளோ ஒரு லவ் வாங்கி எனக்கு. ஸோ இப்போ நேற்று குடிச்சிருக்கிறேன், போன வாரமும் குடித்தேன்ல, போன வாரமும் குடித்தேன். சரி இன்னைக்கு அப்படியே வந்து குடிச்சிருக்கேன். இயர் பியர்சிங் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு நான் பபிள் டீ, அதுக்கப்புறம் குடுடுகு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான வின்டர் கிளாத்திங்க்காக நம்ம வந்திருக்கிறோம் இப்போ. ஸோ நிறைய ஷாப்ஸ் போனோம். இப்போ எந்த ஷாப்பில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஓல்ட் நேவி ஷாப்பில் இருக்கோம். அதாச்சும் குடுடுகுவுக்கு இந்த மாதிரி டிசம்பர் டைமில், அதாச்சும் நவம்பர் டிசம்பர் டைமில் வந்துட்டு நாங்கள் மோஸ்ட்டாக வின்டருக்கான ஷாப்பிங் ஃபுல்லாகவே நாங்கள் முடிச்சிடுவோம். எதுக்குன்னா இப்போ வந்துட்டு ப்ரைஸ் கொஞ்சம் நிறைய டீல்ஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நிறைய கலெக்ஷன்ஸ் கூட இருக்கும். சரி ஓகே, இன்றைக்கி ஏதாச்சும் கலெக்ஷன்ஸ் இருக்குதான்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். என்னதுன்னு இப்போ நீங்கள் பாருங்கள். என்னென்ன ட்ரெஸ் வாங்கினுங்கிறதும் இந்த வீடியோட எண்டில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்க, ஸோ நம்ம வந்துட்டு இப்போ நம்ம ஷாப்பிங் போயிட்டு வந்தோம்ல, ஷாப்பிங் போயிட்டு இப்போ தான் நான் வீட்டுக்கு வந்துருக்கிறேன். வீட்டுக்கு வந்துட்டு குடுடுகுக்கெல்லாம் ஃபுட்டெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு சரி ஓகே உங்களுக்கு அப்படியே இன்றைக்கி வந்துட்டு வின்டர் கிளாத்ஸ் குடுடுகுக்கு என்ன வாங்கியிருக்கேன்னு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு மாலில் நான் இயர் பியர்சிங் பண்ணியிருந்தேன்ல, அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ நான் இருக்குது, பட் எனக்கு என்னென்னா நான் வந்துட்டு கொஞ்சம் பெரிய இயரிங் சூஸ் பண்ணிட்டணும்னு நினைக்கிறேன். பட் நோ மேட்டர், நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கி நான் மேலே வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிடுவேன். அண்ட் இதில் வந்துட்டு இன்னொரு குட்டி இயரிங் வந்துட்டு வாங்கலான்னு இருக்கிறேன். ஸோ அப்படியாக இருந்துச்சு நம்மளோட இயர் பியர்சிங். இன்னைக்கு வலி ஒன்றும் தெரியல, அந்த டைமில் வந்துட்டு டக் அப்படின்னு அடிக்கிறப்ப வந்துட்டு வலி இருந்துச்சு. பட் இப்போ போக போக என்ன ஒன்றா வலியெல்லாம் ஒன்றும் தெரியலை. ரிஸ்க் எதுவும் கிடையாது, பட் எனக்கு வந்துட்டு ஒரு ஆசை, அவ்வளோதான். அதனால தான் இயர் பியர்ஸ் பண்ணியிருக்குது. ஓகே, நம்ம இப்போ ஷாப்பிங் என்னெல்லாம் பண்ணிட்டு வந்து காட்டலாம். டுகுகுட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேன். அதாச்சும் அவங்களுக்கு எந்த ட்ரெஸ் நீங்கள் எடுத்தாலும் ஒரு 2 to 3 மாதம் அவ்வளோதான், அதுக்கு மேலே துப்புரவாக அந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து இந்தியாவிலேயே நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்னிக் வியர்ஸ், நம்ம வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். பட் இங்கே வந்துட்டு இப்போ ஸ்கூலுக்கு டான்ஸ் கிளாஸ் இதெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்கல்ல, அதனால ட்ரெஸ் நிறைய வின்டருக்குன்னு சொல்லிட்டு நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது. அண்ட் ஸ்லீப் வியர்ஸ் ஒன்ஸி ட்ரெஸ்ஸுங்க, 2 பேரும் ஒரே மாதிரி தான் விரும்புவாங்க. வேறு வேறு கலர்ஸ் சூஸ் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு வேண்டான்ட்டாங்க. ஸோ இது ஒரு ஒன்ஸி எடுத்துருக்கிறேன் நான் ஃபுல்லாக. அதாச்சும் மேலே நெக்கில் இருந்துட்டு கீழே லெக்ஸ் வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி இருக்கிற ஒன்ஸி. இது ஒன்று இருக்குன்னா இது வந்துட்டு இது எல்லாமே கிளியரன்ஸில் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்துட்டு ஆக்சுவல் ப்ரைஸ் வந்துட்டு $15. பட் எனக்கு வந்துட்டு இதில் கிளியரன்ஸில் நான் எடுத்ததுனால வந்துட்டு $7 தான் இது. ஸோ இதை அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி குட்டி ஃப்ராக்ஸு. ஸோ இந்த ஃப்ராக் எல்லாம் பார்த்தீங்கன்னா $8. ரெண்டும் ஒரே கலரில் மல்டி கலர் ஃப்ராக். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு. அதாவது ரொம்ப லைட் கலர்ஸ் இல்லாமல் எல்லா கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா செம்ம பிரைட்டர் காம்பினேஷன் ஆஃப் எல்லா கலர்ஸ் இல்லையா, அதனால் இது வந்துட்டு 2 எடுத்தேன், $8. ஒரு நாளைக்கு குறைஞ்சது குடுடுக்கு பார்த்தீங்கன்னா 3 ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. காலையில் ஒன்று போடுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒன்று போடுவாங்க. ஸ்கூலுக்கு ஒன்றுன்னா அதாச்சும் அவங்களோட மேலே ஒரு ஸ்கர்ட் இருக்கும், அதுக்கு டாப் இது ஒரு ஃப்ராக் இருக்கும், அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஒரு பேண்ட் இருக்கும், திருப்பி மேலே ஒரு ஹுடி போடுறாங்க, அப்புறம் இன்கேஸ் வேணும்னா ஒரு ஜாக்கெட் போடுறாங்க, அது ஒரு ட்ரெஸ்ஸு. திருப்பி நைட்டு மறுபடியும் இன்னொரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் இன்னொரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்கல்ல. அப்படியே ஒரு நாளைக்கு வந்துட்டு
மொத்தம் 3 பேர் ஆஃப் ட்ரெஸ், மொத்தம் 6 ட்ரெஸ். ஒரு நாளைக்கு 2 குழந்தைங்களுக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிகிட்டே இருக்கும்ல. ஸோ போட 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 ஏன்னா அது ஸ்கூலுக்கு போயிட்டு வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் பென்ஸு என்னமோ வீட்லேயும் அப்படி தான் அந்த பிளேடோ ஸ்கெட்ச் பென்ஸ் எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ட்ரெஸ்ஸில் வச்சு இருக்க முடியுமோ எல்லாம் பண்ணிடுறாங்க. ஒன்ஸ் அந்த ட்ரெஸ்ஸில் அதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டெயின் கூட ரிமூவ் ஆகாது. வாட் டு டூ? ஸோ ட்ரெஸ் வாங்கிட்டே தான் இருக்கணும். குட்டோட பழைய ட்ரெஸ் நாங்கள் வந்துட்டு எந்த ட்ரெஸ்லாம் ஃபிட் ஆகாதோ அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா டொனேட் பண்ணுறதுக்காக வந்துட்டு நிறைய பேக்ஸ் நாங்கள் சேர்த்து வச்சுருக்குறோம். சரி ஓகே, நம்ம குழந்தைக்கு அது ஃபிட் ஆகலை, டைட்டாக இருக்குதுன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, அதை அப்படியே வீணாக தூரப்படுறதுக்கு வந்துட்டு அந்த மாதிரி டொனேட் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா. எத்தனையோ குழந்தைங்க வந்துட்டு இதுக்காக இந்த ட்ரெஸ்க்காக ஏங்கிட்டு இருப்பாங்க. ஸோ சேர்த்து வச்சுருக்குறோம், எல்லாத்தையும் ஒரு நாள் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டிஷர்ட்ஸ் வந்துருந்துச்சு நேற்று. ஸோ இது 2 எடுத்தேன் நான். இது வந்துட்டு ஒன்று $6 அழகாக இருந்துச்சு. ஸோ கிறிஸ்மஸ்க்கு 2 பேருக்கு ஒரே மாதிரி. எனக்கும் நான் இது பார்த்தேன், பட் பார்க்குறதுல வந்து என்னாச்சுன்னு எனக்கு இருந்துச்சு, ஸ்ரீதருக்கு இல்லை. அதனால நானும் சரி ஓகே, நானும் ஸ்ரீதரும் வேறு மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கலாம், இவங்க ஒரே மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதை எடுத்தேன் நான். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 லெகின்ஸு. லெகின்ஸ் இங்கே ஓல்ட் நேவிலெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி, ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல கொஞ்ச நாளைக்கு மேபி லைக் ஒரு 5-6 months வரைக்கும் தாராளமாக அந்த குழந்தைங்க அந்த லெகின்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிளாக தானே இருக்கும், அதனால நல்லாயிருக்கும் அது. ஸோ இது பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் வந்துட்டு $5. இதுக்கு கம்மியாலாம் உங்களுக்கு எங்கேயுமே லெகின்ஸ் கிடைக்காது. மேபி நீங்கள் வால்மார்ட்டில் டார்கெட்லலாம் ட்ரை பண்ணிங்கன்னா எப்பமாச்சும் $4 அந்த மாதிரி இதில் போடுவாங்க. பட் எனக்கு வந்துட்டு என்னன்னா இங்கே உள்ள லெகின்ஸ், அந்த வால்மார்ட் லெகின்ஸ் அதெல்லாம் விட இந்த ஓல்ட் நேவியோட லெகின்ஸோட குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்துட்டு ஈச் $5. இதுலேயே எல்லாம் 2 தான் எது எடுத்தாலும். அப்புறம் வந்துட்டு இந்த கேமஃப்ளேஜ் லெகின்ஸ், இதில் 2, திருப்பி இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு லெகின்ஸு, இது மாதிரி ஒரு 3 பேர் ஆஃப் லெகின்ஸ் எடுத்துக்கிட்டேன். எல்லாமே $5 தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா குட் வந்துட்டு இப்போ டான்ஸ் ஸ்கூல் போகிறாங்க இல்லையா, ஸோ அதனால டைட்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் நான். ஒரு டைட்ஸ் வந்துட்டு $8. இது கரெக்டான ப்ரைஸ் தான். நான் வந்துட்டு டார்கெட்டில், அமேசான் எல்லா இடத்துலையும் செக் பண்ணதில் இதுதான் ப்ரைஸு. பட் குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால குழந்தைங்க வந்துட்டு மாற்றியும் ஒரே ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஒரே டைட்ஸை வந்துட்டு டான்ஸ் ஸ்கூலுக்கு எப்பவும் போட்டு போயிட்டு இருக்க முடியாது. அதனால சரி ஒரு பேர் இன்னொரு பேர் எக்ஸ்ட்ரா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு 2 டைட்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஹை ரைஸ் லெகின்ஸ் எடுத்தேன். இது வந்து $20. பட் நேற்று வந்துட்டு இதில் 50% ஆஃப் போட்டிருந்தான். இந்த வின்டருக்கு வந்துட்டு ஜீன்ஸோ இல்லாட்டா நம்ம ரெகுலராக போடுற லெகின்ஸோ போடுறத விட இந்த மாதிரி உலன் லெகின்ஸ் இருக்கும் பாருங்கள், இது நல்லா இருக்கும். நல்ல குளிர் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நேரம் தாங்கும். அண்ட் ஒரு ஜீன்ஸ் போட்டு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு வின்டருக்கு இந்த மாதிரி உலன் லெகின்ஸ் நல்லாயிருக்கும். வின்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்துட்டு நான் எல்லா சைஸஸ் அண்ட் நிறைய கலர்ஸ் வந்துட்டு ஓல்ட் நேவியில் அவைலபிளாக தான் இருக்குது. இதை ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்தால இந்த வின்டருக்கு என்ன வாங்குகிறோமோ இல்லையோ 2 இல்லை 3 முக்கியமான பொருள் வாங்கணும். ஒன்று ஜாக்கெட் வாங்கணும், இன்னொன்று வந்துட்டு இந்த ஹுடி க்ளவ்ஸ் அது வாங்கணும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷூஸ். குடுக்கு வந்து நேற்று சரி ஓகே இந்த வின்டருக்கான பூட்ஸ் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறோம். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. கொஞ்சம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெரிய கால் கூடையே, அதனால சைஸஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸாகவே நேற்று வாங்கிட்டு வந்தோம். இப்போ அவங்க வந்து சைஸ் 10 அப்படின்னா நாங்கள் வந்துட்டு சைஸ் 11 சைஸ் 12 எடுப்போம். அப்போ என்ன இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் இல்லையா. ஸோ இந்த ஷூஸ் பார்த்தீங்கன்னா $29. இது $29.99. சூப்பராக இருந்துச்சு 2 பேருக்கும். பிங்க் அப்புறம் வந்துட்டு இந்த ப்ரௌன் கலர் இருந்துச்சு. பட் நான் அடுத்தது வந்துட்டு இந்த ப்ரௌன் பிங்க்கில் வந்துட்டு சைஸஸ் அவைலபிள் இல்லை. ரெண்டும் வந்துட்டு ஒரே சைஸஸ் கிடைக்கல. இவங்க 2 ஒரே மாதிரி தானே போடுவாங்க, அதனால இந்த ப்ரௌன் எடுத்துகிட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி இந்த குளிருக்கு வந்துட்டு நல்லா அப்படியே அந்த குளிரை ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணுறது வந்துட்டு இந்த மாதிரி ஷூஸ் தான். வார்மி அண்ட் க்ரூசி. ஓகே, ஸோ இது ஒன்று. அப்புறம் அவ்வளோதான். இதை தவிர்த்துட்டு வந்துட்டு குடுக்கு வந்துட்டு இன்னும் 2 ஷூஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அது வந்துட்டு வந்தோடனே அதையே நான் காட்டுறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட
ஆஃப்டர் கிளென்சர் இயர் வந்துட்டு இயர்க்காக கொடுத்தது. அதாச்சும் ஒரு நாளைக்கு வந்து 2 to 3 டைம்ஸ் ஸ்பஞ்ச் வச்சுட்டு அதே இடத்துல வந்துட்டு நீங்கள் ஸ்பஞ்ச் பண்ணிட்டா போதும் அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இயர் பியர்ஸ் பண்ணது வந்துட்டு எங்கே பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அதாச்சும் இந்த கார்ட்லேஜ் இயரிங் நிறைய பேர் கேட்ட கொஷின் தான். நியூ ஜெர்சியில் மென்லோ பார்க்கில் வந்துட்டு நான் பகோடா இயர் பியர்சிங் சென்டர் இருக்குது. இப்போ வந்துட்டு பகோடான்னு இட்ஸ் நாட் த நேம் ஆஃப் பகோடா, இட்ஸ் இந்த நேம் ஆஃப் பேண்டர்னு இருக்குது. அந்த பேண்டரில் தான் நான் வந்துட்டு இங்கே மேலே இருக்கிற இயரிங் ஓகே, ஸோ இந்த மேலே இருக்குது தெரியுது பார்த்தீங்களா கார்டிலேஜில், இது வந்துட்டு நான் பகோடாவில் தான் இயர் பியர்ஸ் பண்ணேன். ஐ திங்க் 14 கேரட் டைமண்ட் இயரிங் நான் வாங்கினேன். பட் இப்போ பியர்சிங்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் உங்களுக்கு அவ்வளோ வலி கிடையாது. பட் கார்ட்லேஜ் வந்துட்டு போன் பார்த்தீங்களா, ஸோ போனில் குத்துறப்ப என்ன ஆகும்னா செம்ம வலி. அன்னைக்கு தெரியாது, பட் போக 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 என்ன ஆகும்னா கொஞ்சம் வலிக்கும், அப்புறம் பழகிடும் அப்படியே. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 காதுலையுமே ப்ராப்பராக கரெக்டாக பியர்சிங் தான். பட் ஒரு காதில் மட்டும் என்ன ஆச்சுன்னா கம்மல் செம்ம டைட்டாக அந்த ஷார்ட்ஸ் கிளிக் பண்ணதுனாலே என்ன தெரியல ஒரே வலி. அதில் திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அந்த கம்மலும் உடஞ்சி போயிடுச்சு. ஸோ அதுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் எப்போதும் போடுற இயரிங்கை தூக்கி இங்கே மேலே போட்டிருக்கேன். இப்போ இனி இதை ஸ்விட்ச் பண்ணணும். இதுக்குன்னா காது பின்னாடி லைட்டாக கொஞ்சம் புண்ணு வந்துருச்சு. சரி ஓகே, அதனால ஸ்விட்ச் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வச்சுட்டுருக்கிறேன். இனி இதை தான் நான் மேலே தூக்கி ஸ்விட்ச் பண்ணேன். இதுக்கு வேறு இயரிங் தான் வாங்கணும். இது வந்துட்டு நான் பகோடாவில் பண்ணேன். இப்போ பண்ணியிருக்கிறது வந்துட்டு ஐசிங் அப்படிங்கிறதுல வந்துட்டு மென்லோ மால்லே உங்களுக்கு வந்துட்டு ஐசிங் ஷாப் இருக்குது. ஸோ அங்கே பியர்ஸ் பண்ணுறவங்க வந்துட்டு ட்ரை பண்ணிக்கலாம். பகோடாவில் பண்ணுறப்போ எனக்கு வந்துட்டு இது $130 சம்திங் எனக்கு கொடுத்து 120 or 130 என்னமோ கொடுத்த ஞாபகம் இருக்குது. இதுக்கு இயரிங்க்கு, இயர் பியர்சிங்க்கு, அப்புறம் அந்த சொல்யூஷன் கிளன்சர் சொல்யூஷன் எல்லாத்துக்கும். இங்கே வந்துட்டு மொத்தமாக $87 அதாச்சும் எல்லாம் சேர்த்துட்டு. சொல்யூஷனுக்கு வந்துட்டு காசு கிடையாது, இட் கம்ஸ் வித் இயரிங். இயரிங் அண்ட் ஃப்ரீ இயர் பியர்சிங் தான் எங்கள் ஐசிங்கில். நல்லா இருக்குது, அவங்களோட சர்வீஸ் நல்லா இருக்குது, ஒன்றும் இஷ்யூஸ் ஒன்றும் கிடையாது. நல்லா சாஃப்டாக தான் நல்லாவே ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இயர் பியர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நியூ ஜெர்சியில் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மென்லோ மாலில் இருக்கிற ஐசிங்லேயோ இல்லைன்னா பகோடா இந்த நேம் ஆஃப் பேண்டரில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க நம்மளோட ஷாப்பிங் இன்னைக்கு. சீக்கிரம் நேற்று செம்ம குளிர் இல்லை, அதனால நாங்கள் இந்த ஷாப்பிங் தான் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இனி நிறைய ஷாப்பிங்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நான் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். Until then, it's Manju signing off. Bye-bye. Take care. Stay safe.